உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏப்ரல் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில சுக்கிரன் பகவான், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில செவ்வாய் புதன் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சூரியன் சனி பகவான், இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு கோச்சார நிலவரங்களாக இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்களோடு அந்த கிரகங்களின் பயிற்சிகள், மாத கிரகங்களான அந்த கிரகங்களின் பயிற்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாயாகப்பட்டவர் 45 நாட்களுக்கு பிறகு அந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி வருகின்ற ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. இந்த 3ஆம் தேதி அவர் அந்த ராகுவிலிருந்து விடுபட்டு அந்த சனி பகவானோடு சேர்க்கை பெறுகிறார். அடுத்து 11ஆம் தேதி புதன் பகவான், அதாவது 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புதன் பகவானும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். மீண்டும் இந்த மாதத்திலேயே 30ஆம் தேதி இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான். 14ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற்று வருகிறார். இந்த 14ஆம் தேதி தான் அந்த வருட பிறப்பு, தமிழ் புத்தாண்டாகப்பட்டது, பராபவ வருடம் அப்படின்றது ஆரம்பிக்கிறது. இந்த மேஷ ராசியில அந்த சூரியன் உச்சமாக கூடிய காலகட்டத்துல எல்லா ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களை பத்தியும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இதே மாதத்துல 20ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் அந்த மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான 2ஆம் இடத்திற்கு, அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் பயிற்சிகள்னால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நிறைய மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய நிறைய இழப்புகளிலிருந்து அவர்கள் தன்னை ஈடுகட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து இவர்களுக்கு சில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். நிறைய இடத்துல இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வேலைகளை இழந்திருப்பாங்க. அந்த வேலையின் மூலமாக வருமான தடைகள் அப்படின்னு இவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்த மாதிரியான சில தொந்தரவுகள்ல இருந்து இவர்கள் வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். இந்த மாத பலன்கள்ல இவர்களுக்கு தான் இந்த மாதத்துல மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த ராசியில சூரியன் உச்சம் பெற்று வருகிறார். ஏற்கனவே இந்த ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு இவர்களினுடைய அந்த ராசியின் மீது பயணிக்கிறதுனால நிறைய வருமான தடைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். யார்கிட்டயாவது நீங்க கடன் கொடுத்திருக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு கைமாத்தலா நீங்க கடன் கொடுத்திருப்பீங்க. ஏன்னா நிறைய நபர்களை நம்பக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான். தன்னுடைய வேலையில எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை சார்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல வரவேண்டிய பண வரவுகள் முழுமையாக வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இந்த விசா சம்பந்தப்பட்ட சில அரசாங்கம் சார்ந்த சில விஷயங்கள்ல ஏதாவது நிலுவைகள் இருந்தது அப்படின்னா அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் போன வருடம்லாம் நீங்க H1B விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலலாம் ரிஜெக்ஷன் அப்படின்றது இருந்திருக்கும். இந்த வருடத்துல நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த விசா மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். வேற கண்ட்ரில, அதாவது UK, சிங்கப்பூர் இந்த மாதிரியான இடத்துல, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு அந்த கிரீன் கார்டு சம்பந்தப்பட்ட, ரெசிடென்ஷியல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்ரூவல் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சாத்திய கூறுகள் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான்
இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதுக்கு அடுத்த ஒரு விஷயமாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல இருந்து நிவாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள், அதாவது கணவன் மனைவி இடையே நிறைய தொந்தரவுகள், மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டுனால குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்த சில நபர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான சில விடைகளும் அதற்குண்டான சில நிவர்த்திகளும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், தன்னுடைய வேலையில அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு மாதமாகவும், அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு, இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல முழுமையாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் செவ்வாய் சனி அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. அதனால அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நீங்க எந்த இடத்துல மாறினாலும் அந்த வேலை சுமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். வேலையில இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான சூழலும் இந்த மாதத்துல ஏற்படாது. ஏன்னா வேலையே இல்லாம இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த விதமான ஒரு ஆறுதல் வார்த்தைகளும் அந்த வேலை ரீதியாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல விரய சனியாக இருக்கிற வரைக்கும், 7.5 சனியினுடைய தொடக்கத்துல இருக்கிற வரைக்கும், அது கடந்து உங்களுடைய அடுத்த ராசியை கடக்கிற வரைக்கும் அந்த வேலையில சில தொந்தரவுகள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால அந்த வேலை ரீதியான சுமைகளை நீங்க பெரிய அளவுக்கு கேர் பண்ணிக்காம உங்களுடைய பொறுப்புகளை மட்டும் முடிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை நீங்க அங்க பார்க்கணும். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு வெளியூர்ல நாங்க வேலை தேடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். அடுத்து வெளியூர்ல இருக்கிறவங்க தன்னுடைய குடும்பத்தை நான் இங்க கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மீதே இருக்கிறார். அடுத்து அந்த குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற போறார் இந்த மாதத்துல. அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போது. பெண்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய விவாகரத்து வழக்குகள்ல இருந்து சில தீர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பெண்களுக்கு இந்த விவாகரத்து வழக்குகள்னால அதிகப்படியான மனவேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய கணவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்திலிருந்து சில பிரச்சனைகளும், அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நீங்க உங்களுடைய இழப்பீடை நீங்க வாங்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் கடந்த காலத்துல இருந்திருக்கும். அதற்குண்டான ஒரு நிவர்த்தி ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் மேஷ ராசி பெண்களுக்கு இருக்க போது. நீங்க புதிதாக ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும், ஏற்கனவே வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா உயர் பதவிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷராசி பெண்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய திசா புத்தி முழுமையாக ஒத்துழைப்பாக இருக்கும். அதற்குண்டான ஒரு விவரங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.